வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. நாம் இந்த சீரியஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நாம் 2 வீடியோஸ் முடிச்சிருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி பார்ட் 3 இருக்கும். ஸோ பார்ட் 3ல் வந்து இந்திய தேசிய இயக்கம், அது மட்டும் இல்லாமல் 2019 கேட்ட ஜிஎஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வீக்லி 10 கொஷின்ஸ் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்தியாவின் தன்னாட்சி இயக்கம் அப்படின்னா 𝗍𝗵 தான் வரும். ஓகேங்களா? அதே வந்து பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னா திலகர் வருவாங்க. இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 𝗍𝗵 தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, முதல் இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டம் எங்கு கூடியது? கொஸ்டின் நல்லா தெளிவாக பாருங்க. எங்கு கூடியது, யார் தலைமை வகித்தார், எப்போது கூடியது, எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் அப்படின்னு கொஷின்ஸ் வந்து பல விதமாக கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, முதல் இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டம் எங்கு கூடியது. ஸோ எங்கு கூடியது அப்படின்னும் போது நம்ம ஆப்ஷன் வந்து பம்பாய் அப்படின்றதான் கரெக்டான ஆப்ஷன். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் எண்ணிக்கை. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எவ்வளவு பிரதிநிதிகள் அப்படின்றது இந்த கொஸ்டின்ல இருக்கு. ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 72 அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். நான்காவதா, 1931 கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? கொஷின் பாருங்க. முதல் கூட்டத்தொடர்னு கேட்கல, 2ஆம் கூட்டத்தொடரா, இல்லை இது 10வது கூட்டத்தொடரா, எதுவுமே அந்த மாதிரி சொல்லல. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வருஷம் கொடுத்துட்டு இது வந்து கராச்சியில் நடந்துச்சு, இந்த கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1931 அப்படின்னாவே சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது நல்லா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. 5வது கொஷின் வந்து ஒரு பொறுத்துகளை இருக்கு. இந்த பொறுத்துகை வந்து வெவ்வேறு விதமாக இருக்கும். ஸோ கரெக்டான ஆப்ஷன் நம்ம படிக்கணும். இப்போ ஒரே மாதிரியான கொஷின்ஸ், ஒரே மாதிரியான ஆன்சர்ஸ் இருந்தால் கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. பட் இது வந்து வெவ்வேறான கொஷின்ஸ், வெவ்வேறான ஆன்சர்ஸ். பாருங்கள். பேக் அப்படின்றது என்னன்னா, முஹம்மதியார் தற்காப்பு சங்கம். நான் வந்து கொஷின் ஆன்சர் நேராக எழுதி வச்சிருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பேக் அப்படின்றது என்னன்னா, முஹம்மதியார் தற்காப்பு சங்கம். ஸோ உங்களுக்கு தற்காப்பு சங்கத்தின் பெயர் தான் வந்து பேக் அப்படின்றது. 2வது பார்த்தீங்கன்னா, 𝗏𝗏𝗏 என்பவர் ஒரு நபர். ஸோ அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலிகார் கல்லூரியோட முதல்வர். ஓகேங்களா? இது பேர் வந்து வித்தியாசமாக இருக்கும். படிக்காதவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஆனால் நம்ம வந்து தெளிவாக கொஷின்ஸ் பார்க்கணும். 𝗏𝗏𝗏 அது பேர் மாதிரி இருக்கு. அதுக்காக அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். 3வதா பார்த்தீங்கன்னா, ரஹமத் அலி அப்படின்றது வந்து பாகிஸ்தான் என்ற சொல்லாக்கம். ஓகேங்களா? ரஹமத் அலி இது வந்து பேர் மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஆப்ஷன் என்னன்னா, பாகிஸ்தான் என்பதன் சொல்லாக்கம் தான் ரஹமத் அலி. 4வது பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் தீர்மானம். அப்படியே கொடுத்துட்டாங்க. பாகிஸ்தான் தீர்மானம் இது எங்க நடந்திருக்கும்? ஆப்ஷன் பாருங்க. லாகூர் மாநாட்டில் தான் பாகிஸ்தான் தீர்மானம் அப்படின்றது வந்தது. இந்த 5 கொஸ்டினோட நம்மளுக்கு வந்து இந்திய தேசிய இயக்கம் வந்து முடியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 2019 நடந்த ஜிஎஸ் கொஷின் சயின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எல்லா பொருட்களும் வெற்றிடத்தில் வரும்பொழுது, எல்லா பொருளும் வந்து வெற்றிடத்துல விழும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. முடக்கம் அப்படின்றது ஒரே அளவாக எல்லா பொருளும் ஒரே நேரத்தில் தடையை தரும். ஸோ முடக்கம் அப்படின்றது வந்து எல்லா பொருளுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால எல்லா பொருட்களுமே அதோட எடை வந்து மென்ஷனே கிடையாது. எவ்வளோ எடை இருந்தாலும் வெற்றிடமாக இருந்தால் ஒரே நேரத்தில் தரையை தொடும் அப்படின்றதான் கரெக்டான ஆப்ஷன். 7வது கொஸ்டின் பாருங்க. ஓர் அறையில் எதிர் முழக்க நேரத்தை குறைப்பதற்கு, ஒரு அறையில எதிர் முழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எதிரெதிராக இருக்கக்கூடிய அந்த முழக்கத்தை, ஓகேங்களா, இந்த ரிவர்பரேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த ரிவர்பரேஷனை வந்து கம்மி பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, எல்லாம் அந்த ரூம்ல இருக்க எல்லா விண்டோஸ், எல்லா டோர்ஸையும் ஓப்பன் பண்ணி வைக்கணும். எல்லா ஜன்னல் கதவுகளையும் திறந்து வைத்தால் எதிர் முழக்கம் என்பது அந்த அறையில் வந்து குறைவதற்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றதான் இந்த 7வது கொஷின். ஸோ ஒரு கதை மாதிரி அட்லீஸ்ட் நீங்கள் படிச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன்
சூஸ் பண்ணிக்கோங்க. 8வது பாருங்க, இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ், அதாவது விண்வெளியின் வேதி ஆராய்ச்சிக்கு எந்த மாழையியல் பயன்படுத்தப்படுகிறது? விண்வெளியில வேதி ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னா எந்த மாழையியல் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணியல் மாழையியல், அதாவது மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி தான் வந்து யூஸ் பண்ண முடியும். வேற எந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியும் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியன் சால்ட் பீட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், கண்டிப்பாக இந்த டைம் கேட்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக கரெக்டாக படிச்சுக்கோங்க. இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்பாங்க. பொட்டாசியம் நைட்ரேட்டை தான் நாம் இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படின்ற இன்னொரு நேம் மூலயமா சொல்லுவோம். பொட்டாசியம் நைட்ரேட்னு கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா அதோட கெமிக்கல் ஃபார்ம்லாம் கொடுத்துருவாங்க. சான்சஸ் எப்படி வேணாலும் இருக்குது. அதனால் நீங்கள் படிக்கும் போது பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னா அதோட கெமிக்கல் ஃபார்ம்லாம் சேர்த்து படிச்சுக்கணும். KNO3 இதுதான் வந்து இந்தியன் சால்ட் பீட்டர். ஓகேங்களா? 10th கொஸ்டின் பாருங்க, ஈக்குவலண்ட் கண்டக்டிவிட்டி அதோட அளவு என்ன, யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கரெக்டான யூனிட் எழுதணும். ஈக்குவலண்ட் கண்டக்டிவிட்டி அப்படின்னா ஓம்ஸ் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவலண்ட் இன்வர்ஸில் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து அதோட யூனிட். ஸோ 10 கொஷின்ஸ் இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து சுத்தமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்க முடியல அப்படின்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து படிப்பீங்க. ஸோ படிக்கிறவங்களுக்கு இது தேவைப்படாது. ஒன்றுமே பார்க்கல அப்படின்றவங்களாம் கடைசி நிமிஷத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு போனால் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற அவங்களுக்காக இது வந்து நாங்கள் போடுறோம். ஸோ அதனால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்டோட உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.